Hello friends, last video நம்ம ஒரு simple user form create பண்ணி Excel sheetல எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா user formலயே multiple page வச்சு multiple sheetsல எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த யூசர் ஃபார்மில் நம்ம 2 பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பர்சனல் டீடைல்ஸ். இதில் வந்து நேம், ஏஜ், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஹாபீஸ்க்குன்னு அதுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் சப்மிட் டு ஷீட் பட்டன் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பேஜில் கோர்ஸ், டிகிரி நேம், பாஸ் அவுட் இயர்னு சொல்லிட்டு 3 டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் லிஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே சப்மிட் டு ஷீட் 2ன்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இப்போது பர்சனல் டீடைல்ஸ் டேப்பில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் எக்ஸல் ஷீட் 1லையும் குவாலிஃபிகேஷன் டேப்பில் இருக்க டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸல் ஷீட் 2லையும் பிரிண்ட் ஆகுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூசர் ஃபார்ம் ரன் ஆகிறதுக்கு நம்ம என்ன மேக்ரோ கோடு வந்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த யூசர் ஃபார்மை எக்ஸல் ஷீட்டில் ரன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் பட்டனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா யூசர் ஃபார்ம் டாட் ஷோ அப்படின்ற ஒரு மேக்ரோ லைனை அசைன் பண்ணுறோம். இப்போ யூசர் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட் 1ல் போய் ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடு கொடுத்தோம்னா அதுக்கு அசைன் பண்ணியிருக்க மேக்ரோ கோடு வந்து நம்மளுக்கு ப்ரிவியூ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் டாட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இப்போ இந்த மல்டிபேஜ் யூசர் ஃபார்மில் என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் பர்சனல் டீடைல்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ், ஆப்ஷன் பட்டன் அண்ட் கமாண்ட் பட்டன் அண்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேஜான குவாலிஃபிகேஷன் பேஜில் லேபிள்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் கமாண்ட் பட்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் எப்படி நம்ம மேக்ரோ கூட அசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக Alt F11 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் எடிட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம விஷுவல் பேசிக் எடிட்டர் விண்டோவுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிசைன் விண்டோ அண்ட் மேக்ரோ கோட் விண்டோன்னு சொல்லி 2 விண்டோவாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ டிசைன் விண்டோவில் பாருங்கள், பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் 2 டேப் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மில் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி மேலே கிளிக் பண்ணுறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ், நேம், கேப்ஷன் அது மாதிரியான டீடைல்ஸ் வந்து சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டி விண்டோவில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம், கேப்ஷன் ஆர் கலர், ஃபாண்ட்டு, ஃபார்மேட் இது மாதிரி ஏதாவது நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் லேபிளுக்கு நேராக டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது, ஏஜ் லேபிளுக்கு நேராக டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இருக்குது, ஜெண்டருக்கு நேராக மேல் அண்ட் ஃபீமேல்னு ஆப்ஷன் பட்டன் 2 கொடுத்துருக்கோம். இதில் மேல் ஃபஸ்ட் ஆப்ஷன் பட்டன், ஃபீமேல் வந்து செகண்ட் ஆப்ஷன் பட்டன். தேர்ட் நேஷ்னாலிட்டிக்கு நேராக டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 கொடுத்துருக்கோம். ஹாபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக லிஸ்ட் பாக்ஸ், அதாவது லிஸ்ட் பண்ணுற பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக சப்மிட் டு ஷீட் 1 அப்படின்னு ஒரு கமாண்ட் பட்டனை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது கமாண்ட் பட்டன் 1. அடுத்து நெக்ஸ்ட் டேபுக்கு போகிறோம், குவாலிஃபிகேஷன் பேஜுக்கு. அதில் வந்து கோர்ஸுக்கு ஈக்குவலாக லிஸ்ட் பாக்ஸ், இந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு நேம் வந்து லிஸ்ட் பாக்ஸ் 3. அடுத்து டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 7, டெக்ஸ்ட் பாக்ஸ் 7. அடுத்து பாஸ் அவுட் இயருக்கு ஸ்ட்ரைட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் 8 இருக்குது. இந்த பேஜ்லேயும் ஒரு கமாண்ட் பட்டன் இருக்குது. சப்மிட் டு ஷீட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கோம். இது கமாண்ட் பட்டன் 3 அப்படின்ற ஒரு நேமில் வந்து அசைன் ஆகிருக்கு. இப்போ டிசைன் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா கோட் விண்டோவில் அதுக்கு அசைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நடுவில் பிளிங்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் பேஜ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க சப்மிட் டு ஷீட் 1 பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் சப் கமாண்ட் பட்டன் 1 ஸ்பேஸ் கிளிக் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த கோடு தான் இந்த பட்டனுக்கு நாம் அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா டிம் எம்ப்ரோ ஆஸ் லாங் அப்படின்ற ஒரு லாங் வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா ஒரு எம்டி ரோஸ் எல்லாம் 1 by 1 செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஷீட் 1 டாட் ஆக்டிவேட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் தான் இதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஷீட் 1 ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் செல்ஸ் ஆஃப் 1,1, செல்ஸ் ஆஃப் 1,2, செல்ஸ் ஆஃப் 1,3 அப்படின்னு செல்ஸ் ஆஃப் 1,5 வரைக்கும் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹெட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது செல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் நேம்னும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் ஏஜ்னும், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமில் ஜெண்டர்னும், ஃபஸ்ட் ரோ ஃபோர்த் காலமில் நேஷ்னாலிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபிஃப்த் காலமில் ஹாபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஃபார்ம் மூலயமா நம்ம இன்சர்ட் பண்ண போகிற டேட்டாவுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஹெட்டர் கொடுக்குறோம். இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக இந்த ஹெட்டர்ஸ்லாம் கொடுத்து முடிச்சு. நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா எம்ப்ரோஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ இஸ் டு ஏ +1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த எம்ப்ரோவில் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ அப்படின்னா டேட்டா இன்சர்ட் ஆகிற எல்லா செல்ஸையும் கவுண்ட் பண்ணணும்.
ப்ளஸ் 1 லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டேட்டா இன்சர்ட் ஆகியிருக்க எல்லா செல்ஸையும் கவுண்ட் பண்ணிவிட்டு அது கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது டேட்டா இன்சர்ட் ஆகாத இன்னொரு ரோ வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ அந்த எம்டி ரோ தான் எம்ப்ரோ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கமா 1 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா எம்டி ரோ ஃபஸ்ட் காலமில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கமா 2 டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டி ரோ செகண்ட் காலமில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ஓடைய வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ஆப்ஷன் பட்டன் 1 equal to true then cells of mpro comma 3 values equal to male. Suppose condition false else cells of mpro comma 3 dot values equal to female அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே இந்த ஃபார்ம் விண்டோவை பாருங்கள். ஜெண்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இதுதான் இந்த ஆப்ஷன் பட்டன் மேல் ஆப்ஷன் பட்டன் ஃபீமேல்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த 2 பட்டன் தான். சப்போஸ் நம்ம ஆப்ஷன் பட்டன் 1 அதாவது மேலே கிளிக் பண்ணிட்டோம்னா எம்டி ரோ தேர்ட் காலமில் மேல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். இல்லை அப்படி பிரிண்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகணும்னா எம்டி ரோ தேர்ட் காலமில் ஃபீமேல் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இஃப் கண்டிஷன் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் செல்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கமா 4 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது எம்டி ரோ ஃபோர்த்து காலமில் என்ன ஆகுனா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல் இருக்கிற வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகணும். அது வந்து நேஷ்னாலிட்டிக்கு நேராக கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்து செல்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கமா 5 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் பாக்ஸ் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்னென்னா ஹாபிக்கு நேராக ஒரு பாக்ஸ் இருக்குதுல்ல, அந்த லிஸ்ட் பாக்ஸில் நம்ம எந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து 5th காலமில் இன்சர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லைன் வரைக்கும் அசைன் பண்ணியிருக்கிற கோட்ஸ் மட்டும்தான் சப்மிட் டு ஷீட் 1 அப்படின்ற கமாண்ட் பட்டனுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். ஸோ யூசர் ஃபார்மில் ஹாபிஸை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம மேக்ரோ கோட் அசைன் பண்ணணும். ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு தடவை இன்புட் கொடுக்கும்போதும் ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் லிஸ்ட் பாக்ஸில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். லிஸ்ட் பாக்ஸில் எதனாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணுன்றதுனால இதுக்கு தனியாக மேக்ரோ கோட் வந்து அசைன் பண்ணி ஆகணும். இப்போ லிஸ்ட் பாக்ஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணும்போது அதுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோடில் வந்து கர்சர் பிளிங்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற கோடு தான் இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். இதில் இஃப் லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் லிஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இண்டெக்ஸ் தென் செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ கமா 5 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் லிஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம் ஒரு இன்ட் பாக்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ வந்து கீழே லாஸ்ட்டாக ப்ரைவேட் சப் யூசர் ஃபார்ம் இனிஷியலைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வித் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஐட்டம் எம்டியாக கொடுத்துருக்கோம். ஆட் ஐட்டம் ஸ்போர்ட்ஸ், ஆட் ஐட்டம் ரீடிங் புக்ஸ், ஆட் ஐட்டம் சிங்கிங் அண்ட் டான்ஸிங்னு ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூசர் ஃபார்மில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற இந்த லிஸ்ட் பாக்ஸ் வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு நம்ம வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் அந்த வேல்யூ வந்து செல்ஸ் ஆஃப் எம்ப்ரோ கமா 5 அதாவது எம்டி ரோ 5th காலமில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் அந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ யூசர் ஃபார்ம் செகண்ட் பேஜ் குவாலிஃபிகேஷன் பேஜில் கோர்ஸ்க்காக இன்னொரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கான மேக்ரோ கோட் வந்து இப்போ மார்க் பண்ணிருக்கிற கோட் ப்ரைவேட் சப் லிஸ்ட் பாக்ஸ் 3 கிளிக் ஆஃப். இதுலேயுமே சேம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் லிஸ்ட் பாக்ஸ் 3 டாட் லிஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இண்டெக்ஸ் தென் செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ கமா 1 அதாவது செகண்ட் ஷீட்டில் எம்டி ரோ கமா 1 டாட் வேல்யூஸ் லிஸ்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 3க்கான வேல்யூஸுமே ஆல்ரெடி யூசர் ஃபார்ம் இனிஷியலைஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணிருக்க பேஜை பாருங்கள். வித் லிஸ்ட் பாக்ஸ் 3 டாட் ஆட் ஐட்டம் எம்டியாக கொடுத்துருக்கோம். ஆட் ஐட்டம் டெப்ளமோ யூஜி அண்ட் பிஜின்னு சொல்லி 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த 3 ஆப்ஷனை நம்ம எந்த ஆப்ஷனை வந்து யூசர் ஃபார்மில் கிளிக் பண்ணுறோமோ அந்த ஆப்ஷன் வந்து எம்டி ரோ ஃபஸ்ட் காலம் அதாவது செகண்ட் ஷீட்டில் எம்டி ரோவில் ஃபஸ்ட் காலமில் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிகிரி நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இயருக்கு ஸ்ட்ரெயிட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கமாண்ட் பட்டன் மூலிமா இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கமாண்ட் பட்டனுக்கு நம்ம என்ன மேக்ரோ அசைன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ கமாண்ட் பட்டனில் டபுள் கிளிக் பண்ணும்போது கமாண்ட் பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோடில் கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த மேக்ரோ கோட் மட்டும்தான் சப்மிட் டு ஷீட் 2 அப்படின்ற ஒரு கமாண்ட் பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். இதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து பாருங்கள். சேம் ஃபஸ்ட் கமாண்ட் பட்டனுக்கு நம்ம அசைன் பண்ண மாதிரியே டிம்
எம்டி ரோ ஆஸ் லாங் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது என்ன இந்த எம்டி ரோ வேரியபிள் எதுக்காகனா எம்டி ரோஸை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா sheet2.activate அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த செல் அட்ரஸை மென்ஷன் பண்ணாலும் அது ஷீட் 2ல் இருக்கிற செல் அட்ரஸ் தான் எடுத்துக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு கொடுத்த மாதிரியே cells of 1,1 cells of 1,2 cells of 1,3 cells of 1,4 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதுக்குன்னா ஷீட் 2ல் இருக்க ஃபஸ்ட் ரோ அண்ட் 4 காலம்ஸில் நம்ம என்னென்ன ஹெட்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இது மென்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு காலமில் வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். செகண்ட் காலமில் டிகிரி, தேர்ட் காலமில் பாஸ் அவுட் இயர் அண்ட் ஃபோர்த் காலமில் நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே செகண்ட் யூசர் ஃபார்ம் பேஜில் வந்து கோர்ஸ், டிகிரி நேம் அண்ட் பாஸ் அவுட் இயர் தானே கொடுத்துருக்கோம். இது என்ன புதுசாக நேம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிற நேமை இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். Next line empty rows equal to worksheet function dot count a of range of a is to a plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து empty row அப்படின்ற ஒரு வேரியபிளில் empty rows-ஐ செலக்ட் பண்ண வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் cells of empty row, 1 dot values equal to list box 3 dot value அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது செகண்ட் ஷீட்டில் எம்டி ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் லிஸ்ட் பாக்ஸ் 3ஓட வேல்யூ இன்சர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் வந்து cells of empty row, 2 அதாவது எம்டி ரோ செகண்ட் காலமில் டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 7உடைய வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு cells of empty row, 3 அதாவது எம்டி ரோ தேர்ட் காலமில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 8ஓட வேல்யூ, டெக்ஸ்ட் பாக்ஸ் 8ல் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது எம்டி ரோ தேர்ட் காலமில் இன்சர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு cells of empty row, 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது செகண்ட் ஷீட்டில் எம்டி ரோ அண்ட் எம்டி ரோவில் ஃபோர்த் காலமில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட வேல்யூ, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜில் நேம் யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதனுடைய வேல்யூ வந்து செகண்ட் ஷீட்டில் ஃபோர்த்து காலமில் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த யூசர் ஃபார்மில் இருக்க 2 பேஜில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்குமே நம்ம மேக்ரோ கோட் வந்து கரெக்டாக அசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மேக்ரோ கோட்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்ரோ கோடை விஷுவல் பேசிக் எடிட்டரில் சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போய் அங்கே வந்து ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணும்போது வந்து இந்த யூசர் ஃபார்ம் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ அதில் 1 by 1 டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது எக்ஸல் ஷீட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கண்டென்ட் கொடுத்தா கிளியர் ஆகிடும். செகண்ட் ஷீட்லேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி கிளியர் கண்டென்ட் கொடுத்துப்போம். இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு போய் ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணும்போது யூசர் ஃபார்ம் பிரிண்ட் ஆகும். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் நேமில் வந்து ராபின் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஏஜ் வந்து 24 அண்ட் ஜெண்டர் மேல்னு கிளிக் பண்ணுறோம். நேஷ்னாலிட்டி இந்தியா அப்படின்னு கொடுக்குறோம். ஹாபிஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் டு ஷீட் பட்டன் கொடுக்கும்போது எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள் பின்னாடி அந்த டேட்டாஸ் நான் என்ட்ரு பண்ண டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகியிருக்கும். செகண்ட் பேஜுக்கு போகிறோம். குவாலிஃபிகேஷன் பேஜுக்கு போய் கோர்ஸில் வந்து பிஜி செலக்ட் பண்ணிக்கிறோம். டிகிரி நேம் வந்து MCA அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பாஸ் அவுட் இயர் 2020 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சப்மிட் டு ஷீட் 2 பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிரெக்டாக ஷீட் 2 பட்டன் வந்து ப்ரிவியூ ஆகும். அதில் நான் இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக திரும்பவும் பர்சனல் டீட்டெயில்ஸ் போகிறோம். அதில் நேமில் வந்து தமிழ்வாணன்னு கொடுக்குறோம். ஏஜ் வந்து மாற்றிக்கிறோம். அண்ட் ஜெண்டர் வந்து தமிழ்வாணன் மேலாகவே இருக்கட்டும். தேர்ட் வந்து நேஷ்னாலிட்டியில் வந்து கனடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆல்ரெடி இங்கே இந்தியான்னு இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கனடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஹாபிஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஹாபிஸ் வந்து ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சப்மிட் டு ஷீட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து தமிழ்வாணன் 24 ஏஜ் மேல் கனடா அண்ட் ரீடிங் புக்ஸ்னு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. செகண்ட் குவாலிஃபிகேஷன் பாக்ஸ்லையும் போய் என்ன பண்ணுறோம், அதனுடைய டேட்டாஸையும் மாற்றிக்கிறோம். கோர்ஸில் வந்து யூஜி செலக்ட் பண்ணிக்கிறோம். டிகிரியில் வந்து BCA போட்டிருக்கோம். பாஸ் அவுட் இயர் வந்து 2017 கொடுத்துட்டு சப்மிட் டு ஷீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாவும் செகண்ட் ஷீட்டில் வந்து இன்சர்ட் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.